வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 28ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1520ஆம் ஆண்டில் தென் அமெரிக்கா ஊடாக பயணம் செய்த போர்த்துகீசிய நாடுகான் பயணி மக்கல்லன் நீர் இணை ஊடாக சென்றார். 1814ஆம் ஆண்டில் லண்டனில் தி டைம்ஸ் நாளிதழ் நீராவியால் இயக்கப்படும் அச்சு இயந்திரத்தை கொண்டு முதலாக வெளியிடப்பட்டது. 1843ஆம் ஆண்டில் ஹவாய் ராஜ்யத்தை ஐக்கிய ராஜ்யம், பிரான்சு ஆகியன விடுதலை அடைந்த தனி நாடாக அங்கீகரித்தன. 1848ஆம் ஆண்டில் மாத்தளை கழகத்தின் தலைவரும் கண்டி ராஜ்யத்திற்கு உரிமை கோரியவருமான கொங்காலேகொடா பண்டாவிற்கு மரண தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டது. 1893ஆம் ஆண்டில் நியூசிலாந்தில் முதல் தடவையாக பெண்கள் வாக்களித்தனர். 1899ஆம் ஆண்டில் 2ஆம் போயர் போரில் மோடர் ஆற்று சமரில் பிரித்தானிய பெரும் தோல்வியை சந்தித்தது. 1905ஆம் ஆண்டில் அயர்லாந்து தேசியவாதி ஆர்தர் கிரிஃபித் அயர்லாந்தின் விடுதலைக்காக சின் பெயின் என்ற அரசியல் கட்சியை உருவாக்கினார். 1908ஆம் ஆண்டில் பென்சில்வேனியாவின் மரியன்னா என்ற இடத்தில் சுரங்கம் ஒன்று வெடித்ததில் 154 சுரங்க தொழிலாளர்கள் உயிர் இழந்தனர். ஒருவர் மட்டுமே உயிர் தப்பினார். 1920ஆம் ஆண்டில் அயர்லாந்து விடுதலைப் போரில் ஐரிய குடியரசு இராணுவத்தினர் பிரித்தானிய படை முகாம் ஒன்றை தாக்கி 17 பேரை கொன்றனர். 1942ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பாஸ்டன் நகர் இரவு விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீயினால் 492 பேர் இறந்து போனார்கள். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியும் ஜப்பானையும் ஒடுக்குவது பற்றி அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், பிரித்தானிய தலைமை அமைச்சர் வின்ஸ்டன் சர்ச்சில், ரஷ்ய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் ஆகிய மூவரும் டெஹ்ரானில் சந்தித்து பேசினார்கள். 1964ஆம் ஆண்டில் நாசா செவ்வாய்க்கோளை நோக்கி மரைனர் 4 விண்கலத்தை ஏவியது. 1979ஆம் ஆண்டில் நியூசிலாந்து விமானம் ஏரோபஸ் மலையில் மோதியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 257 பேரும் உயிர் இழந்தனர். 1987ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் விமானம் இந்திய பெருங்கடலில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 159 பேரும் கொல்லப்பட்டனர். 1990ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்ய தலைமை அமைச்சர் மார்கரெட் தாட்சர் தனது பதவியை விட்டு விலகினார். 1990ஆம் ஆண்டில் லீ குவான் யூ சிங்கப்பூர் தலைமை அமைச்சர் பதவியை விட்டு விலகினார். கோ சொக் டொங் புதிய தலைமை அமைச்சரானார். 2006ஆம் ஆண்டில் நாசாவின் நியூ ஹொரைசான்ஸ் தானியங்கி விண்கலம் புளூட்டோவின் முதலாவது படத்தை அனுப்பியது. 2014ஆம் ஆண்டில் நைஜீரியாவின் கனோ நகரில் பள்ளிவாசல் ஒன்றில் 3 குண்டுகள் வெடித்ததில் 120 பேர் கொல்லப்பட்டனர். 2016ஆம் ஆண்டில் கொலம்பியாவின் மெத்தேயின் நகருக்கு அருகில் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 81 பேர் உயிர் இழந்தனர். மேலும் நவம்பர் 28ஆம் நாளானது அல்பேனியா, மூரித்தானியா, பனாமா நாடுகளின் விடுதலை தினமாகவும் புருண்டி, சாட் நாடுகளில் குடியரசு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.